تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير الذي خلق الموت. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அந்த ஏக இறைவனை வணங்கி வழிபட வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் ஒன்று குழுமி இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைவுபடுத்திய ஒரு செய்தியை உங்களுக்கு மத்தியில் எடுத்துரைத்தவனாக என்னுடைய உரையை நான் ஆர்வம் செய்ய ஆசைப்படுகிறேன். நபி அவர்கள் கூறினார்கள், இதா குல்த லி ஸாஹிபிக அன்சித் யௌமல் ஜும்அத்தி வல் இமாம் யக்துபு. ஜும்மா தினத்தன்று இமாம் உரை நிகழ்த்திக் கொண்டிருக்கும் பொழுது உங்கள் அருகில் இருக்கும் உங்கள் தோழனிடத்தில் வாய் மூடுங்கள் என்று நீங்கள் சொன்னாலும் ஃபக்கத்தில் லகௌத்த, நீங்களும் வீணான காரியத்தில் ஈடுபட்டவர்கள் தான். ஜும்மாவினுடைய பிரதிபலனை நலனை எதிர்பார்க்காதீர்கள் என்கிற அந்த செய்தியை நாம் அனைவரும் நமது உள்ளத்தில் ஆழ பதிந்து கொண்டு இந்த அமலில் நாம் முழுமையாக ஈடுபட வேண்டும். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்கிற அகில உலகங்களை எல்லாம் படைத்து பரிபக்குவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே இறைவனாகிய அந்த ஏகன் நம் அனைவரையுமே தூய்மையான இஸ்லாம் என்கிற ஒரு மார்க்கத்தின் பால் அழைத்து இந்த மார்க்கத்தினுடைய நெறிமுறைகளை எல்லாம் நமக்கு கற்றுத்தந்து நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும், எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடாது என்கிற இந்த இம்மைக்கு பயன் தரக்கூடிய மறுமைக்கு வெற்றியளிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாடத்தை இஸ்லாத்தின் வாயிலாக அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான். இந்த இஸ்லாம் குடும்ப வாழ்க்கையை குறித்து பேசினாலும், இந்த இஸ்லாம் வியாபாரத்தை குறித்து பேசினாலும், இந்த இஸ்லாம் குடுக்கல் வாங்கலை குறித்து பேசினாலும், இன்னும் எத்தனையோ பல ஒழுக்கங்களை நற்பண்புகளை குறித்து பேசினாலும், இஸ்லாத்தினுடைய அடிப்படை நோக்கம் என்பது படைப்பினங்களாக இருக்கக்கூடிய நம்மை வழிபடக்கூடிய மனிதர்களாக, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக மாற்றுவதுதான் இந்த இஸ்லாத்தினுடைய நோக்கம். திருமறை குர்ஆனில் சூரா தாரியாத் என்கிற 51வது அத்தியாயம் 56வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனித இனத்தையும் ஜின் இனத்தையும் நாம் உருவாக்கியதற்கும் உண்டாக்கியதற்குமான காரணம் அவர்கள் என்னை வணங்கி வழிபட வேண்டும் என்பதுதான். வழிபாடு என்பது ஒரு தொழுகை என்பதோடு மட்டும் முடிந்து வரக்கூடியது அல்ல. இறைவனை நினைவு கூறக்கூடிய, இறைவனிடத்தில் உதவி தேடக்கூடிய, அல்லாஹ்வை நினைத்துக் கொண்டே இருக்கிற எல்லா விதமான காரியங்களும்
இந்த மனிதர்கள் சதா நேரம் செய்து கொண்டு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவர்கள் படைக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் நம்மை பார்த்து சொல்லித் தருகிறான். தொழுகை என்பதாக இருந்தாலும் சரி, நோன்பாக இருந்தாலும் சரி, இன்ன பிற இறைவனை நினைவு கூறக்கூடிய வழிபாடுகள் எதுவாக இருந்தாலும் சரி, அதில் நம்முடைய ஆர்வமும் நம்முடைய பயபக்தியும் எப்படி இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம். கடந்த ஈதுல் அத்ஹா என்ற தியாக திருநாள் நம்மிலே அதிகமான மக்கள் ஆட்டை பலியிடுவதில், மாட்டில் குர்பானியில் கூட்டாக இணைந்தோ அல்லது தனியாக ஒரு மாட்டை பெற்று பலியிடுவதில் அதீத ஆர்வத்தை நாம் காட்டினோம். நாம நினைக்கிறோம் பொருளாதாரத்தை செலவழிப்பதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் என்று. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், லை யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா. நீங்கள் அறுக்கக்கூடிய பிராணியின் இரத்தமோ அந்த பிராணியின் இறைச்சியோ அல்லாஹ்வை சென்று அடைவதே கிடையாது. நீங்க அல்லாஹ்க்கு விருந்து வைக்கிறீங்க, ஆட்டை அறுத்தீங்களா அல்லாஹ்க்கு கொடுத்தீங்களா, மாட்டை அறுத்தீங்களா அல்லாஹ்க்கு பங்கு உண்டா? வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும். உங்கள் இறையச்சம் தான் அல்லாஹ்வை சென்றடைகிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். நாம எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் சரி, அதனுடைய அடிப்படையில் அல்லாஹ் ஒரு வழிபாட்டை எதிர்பார்க்கிறான். நீங்கள் திருமணத்தை முடியுங்கள், பிள்ளைகளை பெற்றெடுங்கள், ஆனால் அதன் வாயிலாக இறைவனிடத்தில் ஒரு வழிபாடை வெளிப்பட வேண்டும். நீங்கள் வியாபாரத்தை செய்யுங்கள், வீடு வாசலை கட்டுங்கள், வாகனங்களை பெற்றுக் கொள்ளுங்கள், அதன் வாயிலாக அல்லாஹ்விடத்தில் நீங்கள் ஒரு வழிபாட்டை வெளியிட வேண்டும். எல்லா காரியத்திலும் அல்லாஹ் எதிர்பார்ப்பது அடியாறுகளுடைய வழிபாட்டை நன்றி உணர வைத்தல் எதிர்பார்க்கிறான். திருமறை குர்ஆனில் சூரா ஆதியாத் என்கிற 100வது அத்தியாயம், இந்த அத்தியாயத்தில் ஒரு பிராணியை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், வல் ஆதியாத்தி தபஹா ஃபல் மூரியாத்தி கதஹா ஃபல் முகீராத்தி சுபஹா ஃபஅஸர்ன பிஹி நகஹா ஃபவஸத்ன பிஹி ஜம்ஆ என்று ஒரு 5 வரி விளக்கத்தில் அந்த பிராணியினுடைய பெயரை சொல்லாமல் அது என்ன பிராணியாக இருக்கும் என்பதை அல்லாஹ் சொல்லித் தருகிறான். ஒரு பிராணினா 4 கால் இருக்கணும், ஒரு வால் இருக்கணும், அது இப்படி எல்லாம் உருவத்தில் இருக்கணும். உருவத்தை பத்தி பேசணும், உருவத்தை பத்தி பேசல, அந்த பிராணியினுடைய பண்பை பற்றி பேசுகிறான். இது எப்படிப்பட்ட பிராணி என்றால் மூச்சு இறைத்து ஓடுங்கிறான். இந்த பிராணி எப்படி ஓடும்? உலகத்துல எல்லா பிராணியுமே மூச்சு இறைத்து தான் ஓடும். அடுத்த அல்லாஹ் சொல்கிறான், அது புழுதியை கிளப்பி கொண்டு ஓடும். அப்ப எல்லாம் அப்படி ஓடாது. அடுத்து சொல்கிறான், சுபஹுடைய நேரம் அதிகாலை நேரத்தில் தன்னுடைய எஜமானனுக்காக வேண்டி போர் தொடுப்பதற்கு அது செல்லும். எல்லா பிராணியும் போகாது. அடுத்து சொல்கிறான், அது நெருப்பு பொறிகளை கிளப்பக்கூடிய வகையில் வேகத்தில் அதிகமாக இருக்கும். படைகளுக்கு மத்தியில் ஊடுருவி சென்று போர் தொடுக்குங்கிறான். இந்த 5 வரி விளக்கமே நமக்கு சொல்றது குதிரையை பத்தி தான் பேசுதுன்னு தெள்ளத்திலே வருது. குதிரைன்னு நல்லா சொல்லல, நான் குதிரையை பத்தி சொல்றேன் நல்லா இங்கே பேசுறானா? கிடையாது. குதிரை தான் புரிந்து கொள்ள முடியும். மூச்சிறைத்து ஓடி புழுதியை கிளப்பிக் கொண்டு தீப்பொறியை கிளப்பிக் கொண்டு அதிகாலை நேரத்தில் எஜமானன் அழைத்தான் என்ற அழைப்புக்கு கூட பதிலளித்து எதிரிகளுக்கு மத்தியில் சண்டையிடுகிற ஒரு பிராணி குதிரை மட்டும்தான். எந்த ஜீவனை எடுத்துக்கங்க, சிங்கம்ங்கிறாங்க பெரிய அளவுல, சிங்கம் தான் பெரிய காட்டுக்கு ராஜாம்பாங்க. அதுக்கு எதிரான ஆயுதத்தை எடுத்தா சிங்கம் கூட ஓடத்தான் செய்யும். கல்ல கொண்ட நாய், கல்ல கண்ட நாய் ஓடுதில்ல, சிங்கத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய அதிபயங்கர ஆயுதத்தை வச்சிருந்தா அது ஓடத்தான் செய்யும். எல்லாம் ஓடக்கூடிய இடத்துல இருக்கும் பொழுது ஆயுதத்தோட எதிரி நிற்கிறான்னு தெரியுது இந்த குதிரைக்கு. போனா எஜமானனுக்கு மட்டும் அடி விழாது, நமக்கு சேர்த்துதான் அடி விழுன்னு அதுக்கு தெரியும். தெரிந்து கொண்டு நீ கொடுத்த ஒருவேளை உணவுக்காக நீ ஏசி ரூமா போட்டு கொடுத்த, நீ பெரிய அப்பார்ட்மெண்ட்ல தங்க வச்சியா, டைல்ஸ் தர போட்டு கொடுத்தியா, என்னப்பா கொடுத்த? நீ ஒண்ணுமே கொடுக்கல. அற்ப பொருளை உணவாக தண்ணீராக கொடுத்ததற்காக வேண்டி உயிரே போகும் என்று தெரிந்தும் கூட உனக்காக நேர பொழுதுகளை பார்க்கல, உனக்காக உடல் ஆரோக்கியத்தின் மீது கவனம் செலுத்தல, உயிர் பயிர்வோங்கிற பயம் இல்லை, நீ சொன்னங்கிற ஒரே காரணத்திற்காக யுத்த களத்தில் தன் உயிரை பணைய வைத்து செல்கிறது என்றால் அது குதிரையை தவிர என்ன பிராணின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இன்னல் இன்சானல் ரப்பிஹி லகனூத். மனிதன் இருக்கிறானே தன் இறைவனுக்கு நன்றி கட்ட
ஜென்மமாகத்தான் இருக்கிறான் என்று அல்லாஹ் பேசுகிறான். இந்த குதிரைக்கு நீ கொடுத்ததை விட கோடி கோடியை நான் கொடுத்திருக்கிறேன். இந்த குதிரைக்கு நீ காட்டியதை விட கோடி கோடியாக அன்பை நான் காட்டி இருக்கிறேன். ஆனால் அந்த குதிரை காட்டுற விசுவாசத்தை கூட நீ எனக்கு காட்டல. மனிதன் எப்படிப்பட்டவன்? நன்றி கட்ட ஜென்மம் என்கிறான் அல்லாஹ். நம்முடைய இந்த இஸ்லாமிய வாழ்க்கை என்பது நான் கோடி கோடிகளாக சம்பாதித்தேன், அதில் ஏழை எளியவர்களுடைய வயிற்றை நிரப்பினேன் என்பது அல்ல முதன்மை நோக்கம். அல்லது நான் ஹலாலான முறையில் பொருளாதாரத்தை ஈட்டினேன், வீடுகளை கட்டினேன் என்பது அல்ல முதன்மை நோக்கம். அதனால் இரண்டாவது நோக்கம், நீங்கள் தர்மம் செய்ய வேண்டும், ஹலாலாக சம்பாதிக்க வேண்டும், நற்குணத்தோடு வாழ வேண்டும், ஒழுக்க வாழ்க்கை கடைபிடிக்க வேண்டும் என்பதெல்லாம் இரண்டாவது தரம். முதலில் நீங்கள் இறைவனுக்கு நன்றி உணர்வுடையவர்களாக மாறுங்கள் என்கிறான் அல்லாஹ். நம்ம எல்லாத்தையும் சீர்படுத்தி இதை மட்டும் சீர்படுத்தாமல் இருக்கிறோம். எல்லாவற்றிலும் கவனம் செலுத்துகிறோம், இதில் கவனம் செலுத்தாமல் இருக்கிறோம். பிள்ளை சிகரெட் பிடித்துவிடக் கூடாது என்பதில் காட்டுகிற கவனத்தை, பிள்ளை ஆபாசமான காரியத்தை நோக்கி சென்றுவிடக் கூடாது என்பதில் காட்டுகிற கவனத்தை, பிள்ளைகளுடைய வழிபாட்டில் அந்த கவனத்தை நாம் காட்டுவது கிடையாது. பிள்ளைகள் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய காரியத்தில் நாம் அதிலே கவனத்தை காட்டியது கிடையாது. வழிபாடு என்பது நம்மில் அதிகமான மக்களுக்கு ஒரு எரிச்சலை ஏற்படுத்துகிற ஒரு காரியமாக மாறிவிட்டது. உண்மையில் நீங்கள் திருமறை குர்ஆனை படித்தால், நபிகளாருடைய பொன்மொழிகளை வாசித்து பார்த்தால், வழிபாடுகளை அன்று வேறு எதை கொண்டும் இறைவனுடைய நெருக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. நன்மை எதை கொண்டு அடையலாம்? ஏழைக்கு தண்ணி கொடுங்க, சாப்பாடு கொடுங்க, ட்ரெஸ் கொடுங்க, அடைஞ்சிடலாம் நன்மையை. நீங்கள் இறை நெருக்கத்தை அடைய வேண்டும் என்றால் வழிபாடுகளை கொண்டு மட்டும்தான் அடைய முடியும். அதற்கு ஒரு அற்புதமான ஒரு ஹதீஸ் நபி அவர்கள் சொன்னார்கள். இறைவன் சொல்லுவதாக நபிகளார் சொன்ன ஒரு வார்த்தை. அல்லாஹ் சொல்லுகிறானாம், என் அடியார்கள் என்னிடத்தில் கடமையான வழிபாட்டை கொண்டே தவிர எதை கொண்டு அவர்களிடத்தில் நெருக்கத்தை பெற்றுக் கொள்ள முடியாது. கடமையான எதை சொல்றான்? வழிபாடுங்கிறான். நீ ஹலால் ஹராமை சம்பாதிச்சியா இல்லையாங்கிறது இரண்டாவது. நீ முதலில் எனக்கு வழிபட்டாயா, என்னை தொழுதாயா, எனக்குரிய கடமைகளை நீ கடமையானதை நீ நிறைவேற்றினாயா என்பதைத்தான் அல்லாஹ் இந்த அடியார்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறான். அதை செய்வதன் வாயிலாகத்தான் இறை நெருக்கத்தை அவரால் பெற்றுக் கொள்ள முடியும். தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்கிறான், அதன் பிறகு அவன் கடமையை பூர்த்தி செய்து விட்டால் உபரியான வழிபாடுகளால் என் பக்கம் நெருங்கிக் கொண்டே இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் உபரியான தொழுகை, உபரியான நோன்பு, உபரியான வழிபாடு, திக்ருகள், துஆக்கள், குர்ஆன் வாசிப்பது என்று இந்த வழிபாடுகளை கொண்டு மட்டும்தான் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை, நேசத்தை ஒரு அடியான் அல்லாஹ்விடத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் என்று இறைவனே பேசுகிறான். திருக்குர்ஆனில் எத்தனையோ பல 100 முறை ஜும்மா மேடைகளில் பேசப்பட்ட ஒரு வசனம். அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ். அல்லாஹ்விடத்தில் ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் எப்படி உதவி தேட வேண்டும் தெரியுமா? உங்களுக்கு பிள்ளை இல்லையா? உங்க பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலையா? உங்களுக்கு சொந்த வீடு இல்லையா? வேலை இல்லையா? பணம் இல்லையா? நஷ்டமா, கஷ்டமா, கவலையா, நோயா, என்ன இருந்தாலும் சரி அல்லாஹ்ட்ட உதவி தேடுங்கள். எப்படி தேட வேண்டும்? வழிபாட்டோடு பொறுமையோடு உதவி தேடுங்கள் என்கிறான் அல்லாஹ். வழிபாடு இல்லை என்றால் நீங்கள் இறை உதவியை கேட்பதற்கு தகுதியற்றவராக மாறிவிடுகிறீர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முதுமை பருவத்தை நெருங்கிய அந்த காலம், ஏறத்தாழ மரணம் இன்னும் ஒரு சில மாதங்களில் அடையக்கூடிய நேரம், இரவுடைய தொழுகை. நபி அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்குள் நுழைகிறார்கள். ஆயிஷா ரசூலுல்லாஹ் பக்கம் நெருங்குறாங்க. கணவர் வந்துட்டாருல, ரசூலுல்லாஹ் பக்கம் நெருங்குறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆயிஷாவை இன்னைக்கு ஒரு நாள் என்னை விட்டுருன்ட்டாங்க. ஏற்கனவே 10ல ஒரு நாள் தான் ஆயிஷா. அப்படிதானே? 10 மனைவிமார்கள் கரண்ட்ல இருக்கிறாங்க. அப்ப ஆயிஷா கிடைக்கிற நாள் எத்தனை நாள்? 10ல ஒரு நாள். மாசத்துக்கு 3 நாள் தான் ஆயிஷா அப்படி நாள். ரசூலுல்லாஹ் ஆயிஷாவுடைய வீட்டுக்குள் நுழைந்த உடனே சொன்னார்கள், ஆயிஷாவை இன்றைக்கு ஒரு நாள் என்னை விட்டுருன்ட்டாங்க. என்ன கொஞ்சம் கூடுதலா தொழுவலான்னு இருக்கிறேன். என்னைக்கு ரசூலுல்லாஹ் தொழுவது, இன்னைக்கு கொஞ்சம் கூடுதலா தொழுவலான்னு இருக்கிறேன், என்ன விட்டு நீ போய் தொழுவனா தொழு, தூங்குனா தூங்கிட்டு என்ன விட்டுருன்ட்டாங்க. நபி அவர்கள் இஷாவை முடித்து வீட்டுக்குள் நுழைந்தவுடன் தக்பீரை கட்டுறாங்க. கொஞ்சம் விலகி வந்துருங்க, பின்னாடி நிக்கிறாங்க, கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க.
இந்த கதவு பக்கத்தில் இருக்கவங்க கொஞ்சம் முன்னாடி வந்து. நபி அவர்கள் தக்பீரை கட்டி தொழ ஆரம்பிக்கிறார்கள். இரவு தொழுகை. எந்த அளவிற்கு ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகை சென்றதென்றால் சுபுகுடைய நேரம் வந்துவிடுமோ என்ற அளவிற்கு சென்றது. ஏறத்தாழ ரசூலுல்லாஹ் காலத்தை இஷா முடிச்சு ஒரு 8 மணி 9 மணிக்கு வீட்டுக்குள்ள வந்திருந்தாங்கன்னா, ஏன்னா ரசூலுல்லாஹ் இஷாவுக்கு பிறகு பேசுவதை வெறுத்தார்கள், மகரிப்புக்கு பிறகு தூங்குவதை வெறுத்தார்கள். ஹதீஸ் இருக்கு. அப்ப ரசூலுல்லாஹ் கண்டிப்பா என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, இந்த தேவையற்ற பேச்சுக்கள்ல இஷாவுக்கு அப்புறம் நேரம் ஒதுக்கிறது இல்லை. இஷாவை முடிச்சா வீட்டுக்கு வரணும். வீட்டுக்கு வந்தவுடன் இரவு தொழுகையில ஈடுபட்ட அல்லாஹ்வுடைய தூதர் மறுநாள் காலை சுபுகுடைய நேரம் வரை ரசூலுல்லாஹ் தொழுவார்கள். அந்த நாள் தான் ரசூலுல்லாஹ்வினுடைய கால்களின் நரம்புகள் புடைத்து வீங்குகிற அளவிற்கு ரசூலுல்லாஹ்வின் கால்கள் கடுமையான வீக்கத்தை கண்டது. அழுகிறார்கள் நபி அவர்கள். குர்ஆனை ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள், அழுது கொண்டிருக்கிறார்கள், கண்ணீர் வடிகிறது, தாடி நனைகிறது. அப்படி ஒரு தொழுகை தொழுது நிறைவேற்றிய நபி அவர்களை பார்த்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள். இதே தொழுகையை பாங்கு சொல்வதற்காக அந்த பிலால் ரலியல்லாஹு அவர்களும் பார்த்து கேட்டார்கள். 2 பேரும் கேட்டிருக்கிறாங்க. என்ன கேட்டாங்க தெரியுமா? அல்லாஹ் உங்களுடைய முன்பின் பாவத்தை மன்னிச்சிட்டான், ஏன் தொழுவணும்? ஃபர்ல கேட்கல, ஃபர்ல செஞ்சுதான் ஆகணும். இது சுன்னத்துங்கிறத தாண்டி மிக மிக அதிகமான சுன்னத்து. 8 ரக்காயத்தான சுன்னத்து. அது அரை மணி நேரம் 1 மணி நேரத்தை தொழுகலாமே. இது ரமலான் கூட இல்லையே, உங்களுக்கு பாவத்தவர் எல்லாம் மன்னிச்சுட்டானே, அரை மணி நேரத்தை தொழுதான்னு படுத்திருக்கலாமே இல்லையா? உங்கள் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டானே, ஏன் இவ்வளவு பெரிய சிரமத்தை நீங்கள் எடுத்துக் கொள்கிறீர்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவும் கேட்கிறார்கள். சில அறிவிப்புல பிலால் ரலியல்லாஹு அவர்களும் கேட்கிறார்கள். அப்ப நபி அவர்கள் சொன்னார்கள், அஃபலா அகுனு அப்தன் ஷக்கூரா, என் இறைவனுக்கு நான் நன்றி உள்ள அடியானாக இருக்க வேண்டாமா என்று கேட்டார்கள் நபி அவர்கள். ரசூலுல்லாஹ் வாழ்க்கை நம்ம வாழ்க்கை கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க. இந்த வேர்டு இன்னும் நமக்கு அது ரசூலுல்லாஹ் அல்லாஹ் நிறைய கொடுத்துட்டான், அதனால ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, நன்றியை வெளிப்படுத்துறாங்க, நமக்கு என்ன கிடைக்கவா செஞ்சது அப்படின்னு ஒரு எண்ணம் வருதா? ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை நம்ம வாழ்க்கையோட கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்க. ரசூலுல்லாஹ் பிறக்கும் போது வாப்பா வஃபாத், நமக்கு அப்படி இருக்கா? இல்ல. நான் இப்ப பட்டியல் போடக்கூடியதுல சிலது இருக்கலாம், எல்லாம் இருக்காது. ரசூலுல்லாஹ் 6 வயசு ஆகும்போது உம்மா வஃபாத், தாயும் தந்தையும் இல்லாத காரணத்தால் ரசூலுல்லாஹ் அனாதையாக ஆக்கப்படுகிறார்கள். கல்வி அறிவு மறுக்கப்படுகிறது. சிறு பிராயத்திலே ஆடுகளை மேய்த்தவர் அல்லாஹ்வுடைய தூதர். பிறகு பாட்டனாருடைய பொறுப்பு, பிறகு பெரிய தந்தையினுடைய பொறுப்பு. சிறு பிராயத்தில் இருந்தே வெளிநாடுகள் வெளியூர்களுக்கு சென்று வியாபாரத்தை கற்றுக்கொள்கிறார் அல்லாஹ்வுடைய தூதர். பிறகு தன்னை விட 15 வயது மூத்த பெண்மணி, ஏற்கனவே 2 திருமணமாகி விவாகரத்தை விதவையான அந்த பெண்ணை திருமணம் முடித்தார்கள் நபி அவர்கள். அல்லாஹ் அந்த தம்பதியர்களுக்கு 7 பிள்ளைகளை தருகிறான். இந்த 7 பிள்ளைகளை என்ன ஹைலைட்னா, 6 பிள்ளை ரசூலுல்லாஹ் கண்ணு முன்னாடி ஓட்ட போச்சு. 3 ஆண் பிள்ளை நுபுவத்துக்கு முன்னால், 3 பெண் பிள்ளை நுபுவத்துக்கு பின்னால், கடைசி ஒரு பிள்ளை இருக்குது. ரசூலுல்லாஹ் மௌத் நெருக்கத்தில் சொல்றாங்க, பாத்திமாவை என் மௌத்தை தொடர்ந்து அடுத்து வரக்கூடியது நீதான். அப்ப டேட் குறிக்கப்பட்டாச்சு. எந்த பிள்ளையுமே கூடுதலான காலங்கள் ஹயாத்த இல்ல. பாத்திமா நாயகி கடைசியா வாழ்ந்தது 27 வயசு. பிள்ளை எடுத்தானா, மனைவி எடுத்தாலாம். சொந்த ஊரில் பெருமளவில் நற்குணத்தோடு வாழ்ந்தார்கள். எந்த அளவிற்கு என்றால் மக்காவினுடைய காபிர்கள் சொல்லி இருக்கிறார்கள், எத்தனையோ கயவர்கள் இந்த ஊர்ல வாழ்றாங்க, அவங்க தான் நியாயப்படி வெளியே போகணும். இந்த முகம்மதோ, இந்த அபூபக்கரோ, இந்த உமரோ இது போன்ற நபர்கள் வெளியேறக்கூடாது என்று. அப்படிப்பட்ட நல்லவர்கள் மக்காவை விட்டு வெளியேறினார்கள். யுத்த களத்தை சந்தித்தார்கள். பெரும் வறுமையில வாடினார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு பணம் இல்லாம கிடையாது, நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம எல்லாரும் நினைக்கிற நபி பள்ளிவாசல் நடந்தா சம்பாதிக்கவே இல்லை, அதனால காசு இல்ல, அதனால தான் வறுமை. அப்படி கிடையாது. நபி அவர்களுக்கு அல்லாஹ் சில நேரங்களில் செல்வத்தை அள்ளி தந்தான். அந்த நபியினுடைய பண்பாடு என்ன தெரியுமா? உஹது மலை அளவிற்கு தங்கமே என்னிடத்தில் இருந்தாலும் 3 இரவுகள் கடக்காத அதை என் கைவசம் நான் வைத்திருக்க மாட்டேன், தர்மமாக்கி விடுவேன் என்றார்கள் நபி அவர்கள். அப்படி ஒரு முறை ரசூலுல்லாஹ்விடத்தில் இது போன்ற ஹஜ் பெருநாள் தினம் ரசூலுல்லாஹ்ட்ட 100 ஒட்டகம் இருந்துச்சு. எத்தனை ஒட்டகம்? 100 ஒட்டகம். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல 100 ஒட்டகங்கிறது அவ்வளவு பெரிய பொருளாதாரம். ஒரு பேச்சுக்கு அந்த 100 ஒட்டகத்தை ரசூலுல்லாஹ் வச்சிருந்தாங்கன்னு வைங்களேன், சாகர வரைக்கும் ரசூலுல்லாஹ் பட்னியா இருந்திருக்க மாட்டாங்க. ஏன்? ஒரு ஒட்டகத்தை அறுத்தா 100 பேர் சாப்பிடலாம். அப்ப ஒரு ஒட்டகமே சில மாதங்கள் அவங்க குடும்பத்துக்கு கஞ்சி ஊத்திடும். 100 ஒட்டகத்தை வைத்து அவர்கள் ஆயுள் காலத்தை கடந்துடுறாங்க. ஆனால் அத்தனையும் ஒரு நாள் குர்பான்
குர்பானி தினத்துல அறுத்து பலியிட்டு அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்தார் நபி அவர்கள். ரசூலுல்லாஹ்ட்ட பணம் இல்லைன்னு நினைக்கிறாங்க, பணம் இருந்துச்சு. வந்த எந்த பணத்தையுமே கையில வைத்துக் கொள்ளவில்லை, எல்லாத்தையும் கரைச்சிட்டாங்க. திடீர்னு கனிமத்தாக ஒரு செல்வம் வரும் அழித்து விடுவார்கள், திடீரென்று அன்பளிப்பாக ஒரு செல்வம் வரும் கொடுத்து விடுவார்கள். எது வந்தாலும் கையில் சேர்க்காமல், தனக்குரிய ஒரு நல்ல வீடு இல்லாமல், நல்ல உடை இல்லாமல், நல்ல உணவு இல்லாமல், நல்ல தூக்கம் கிடைக்காமல், மரணம் வரைக்கும் அயராது பாடுபட்ட அல்லாஹ்வுடைய தூதர் மரண நெருக்கத்தில் இருக்கும் பொழுது ஒரு நபித்தோழர் வந்து நபியை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, கடுமையான காய்ச்சல் உங்களுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது, உண்மைதானான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆமா, உங்களில் 2 நபர் அனுபவிக்கிற காய்ச்சலை நான் ஒருத்தர் அனுபவிக்கிறேன். நாங்கள் சொல்லலாம், பிறந்த நாளில் இருந்து சோதிக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கின்ற வரை சோதனை அனுபவித்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பிற்காலத்தில் சொன்னார்கள், நபியின் சக்கராத்து நிலையை பார்த்துட்டு யாரு சக்கராத்து நிலையை பார்த்தாலும் எனக்கு பயம் வராதுன்னு நபியை துடிதுடிச்சுதான் மௌத்தானாங்க. நான் பார்த்தேன், கடுமையான வேதனை, அந்த உடல் வலி ரசூலுல்லாஹ் தாங்க முடியல, நெஞ்சின் மீது தலை வைத்து நபி அவர்களுடைய உயிர் புரிந்தது. நபியின் சக்கராத்தை பார்த்த பிறகு யாரு சக்கராத்தை பார்த்து எனக்கு பயம் இல்லை. ஏன்? ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த நிலை, நீ நான் ரசூலுல்லாஹ்வா, உலகத்துல மத்தவங்க ரசூலுல்லாஹ்வா, எல்லாருக்கும் அப்படித்தான் வலிக்கதான் செய்யும் என்று நான் உணர்ந்து கொண்டேன் என்றார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. இவ்வளவு சோதனைகளை தாங்கிட்டு ஒருத்தர் உலகத்தில் வாழ முடியுமா? கல்வியில் தேர்ச்சியாகவில்லை, பொருளாதாரத்தை இழந்து விட்டேன், கடன் பட்டு விட்டேன், வட்டிக்காரன் வீட்டு வாசல வரான், ஊரை விட்டு ஓடுறவன், தற்கொலை செய்பவன் சமுதாயத்தில் அதிகரித்து விட்டான். எத்தனையோ பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண முடியாமல் திக்கி திணறக்கூடிய இடத்தில் மக்கள் இருக்கும் பொழுது எல்லா பிரச்சனையும் ஒரு சேர ஒரு மனிதருக்கு வந்ததுன்னா ரசூலுல்லாஹ் வந்துச்சு. இதெல்லாம் வந்து என்ன, சடரீதியாக வந்த பிரச்சனைகள், பிராக்டிக்கலா வந்தது. மென்டலா வந்த பிரச்சனை உண்டு தெரியுமா? எவ்வளவு அவதூறை சந்தித்தவர் தெரியுமா அந்த அல்லாஹ்வுடைய தூதர்? எந்த மக்கள் அமீன் என்றார்களோ, எந்த மக்கள் சித்திக் என்றார்களோ, அப்படிப்பட்ட மக்களை பைத்தியக்காரர் என்றார்கள். அல்லாஹ் சொல்கிறான், வமா சாஹிபுக்கும் பிமஜ்னூன், இவர் பைத்தியக்காரர் இல்லைங்கிறான். அந்த மக்கள் சொன்னார்கள், இவர் சூனியக்காரர் என்றார்கள். இது எப்போதும் லாலிமூனையும் தத்தபியூனையும் இல்லாத சௌரா, இவர் சூனியம் செய்யப்பட்டவர் என்று அநீதி இழைத்தவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். இவர் மீது அவதூறை அள்ளி வீசி, இவர் மனைவி மீது அவதூறை அள்ளி வீசி, எத்தனை பல சிரமங்களை தாண்டி கடைசி நேரம் வரை ஜகாத்துடைய பொருளாதாரத்திலிருந்து ஒரு பேரிச்சமரம் தன் பேரனுடைய வாயில் சென்றதை கூட நோண்டி தூக்கி எரிகிறார் என்றால் இவர் அளவுக்கு கஷ்டத்தை அனுபவித்தவர்கள் சமுதாயத்தில் யார்? அபூபக்கர் பாருங்க, உமர் பாருங்க, யாரிமாக்கு வந்த ரசூலுல்லாஹ் பாருங்க. ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில வந்த கஷ்டத்துல ஒரு 10% எனக்கு வந்துச்சுன்னு சொல்ற நபராக உண்டா? என்ன ரசூலுல்லாஹ்க்கு வந்த வறுமை வந்திருக்கும், ரசூலுல்லாஹ்க்கு வந்த நோய் வந்திருக்காது, ரசூலுல்லாஹ்க்கு வந்த நெருக்கடி வந்திருக்கு, ரசூலுல்லாஹ்க்கு வந்த ஏகத்துவத்தில் உள்ள பிரச்சார பிரச்சனைகள் வந்திருக்காது. நபிக்கு வந்த பிரச்சனை ஒண்ணு வந்திருக்கும், ஒண்ணு வந்திருக்காது. எல்லா பிரச்சனையும் வந்து அந்த தூதர் சொல்கிறார், நான் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியாராக இருக்க வேண்டாமா என்று கேட்டார்கள். என்றால் ரசூலுல்லாஹ்வுக்கு நல்லா தெரியுது, நம்ம இப்ப வரைக்கும் நன்றி உள்ள அடியாங்கிற இடத்தை பிடிக்கல, இனிமேலாவது பிடிக்க முடியுமான்ற ரசூலுல்லாஹ்வுடைய போராட்டம். அந்த நபியை நம்முடைய வாழ்க்கையோடு கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்கள். நாம் தான தர்மங்களை செய்து இறைவனுடைய கருணை பெற்று விடலாம் என்று எண்ணுகிறோம், அல்லது குடும்பத்தாருக்கோ மற்றவர்களுக்கோ இரக்க குணத்தோடு நடந்து இறை கருணை பெற்று விடலாம் என்று எண்ணுகிறோம். இதெல்லாம் இறை கருணை பெறக்கூடிய காரியங்கள் தான். ஆனால் இறை நெருக்கம் என்பது வழிபாட்டில் தான் இருக்கிறது. வழிபாட்டை கடமை என்று செய்யாமல், அது தொழுகையாகட்டும், நோன்பாகட்டும், விக்ருகளாகட்டும், துவாக்களாகட்டும், இன்னும் பிற மார்க்கம் சொன்ன எந்த ஒரு இபாதத்துகள் இருந்தாலும் சரி, இதை கடமை என்று செய்யாமல் அல்லாஹ் எனக்கு கொடுத்ததற்கான கைமாறு என்று செய்து கொள்ளுங்கள். முழுசா செய்ய முடியுமா? எந்த அடியாரும் செய்ய முடியாதுன்றாங்க ரசூலுல்லாஹ். ஒரு முறை நபி அவர்கள் சொன்னார்கள், மக்களே, உங்களில் யாரும் உங்கள் நற்காரியத்தை கொண்டு அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை விலை பேச முடியாது. நான் 40 வருஷம் தொழுது இருக்கிறேன், 60 ஹஜ் பண்ணி இருக்கிறேன், அவ்வளவு கோடி ரூபாய் தர்மம் பண்ணி இருக்கிறேன், நீ ஒழுங்கா எனக்கு சொர்க்கத்தை தாண்டி அல்லாஹ்ட்ட கேட்க முடியாது, எவருமே கேட்க முடியாதுன்ட்டாங்க. உடனே சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்களுமா? இப்ப நாங்க தொழுகையில கம்மி, நோம்புல கம்மி, நாங்க மத்த எல்லா காரியத்திலும் கொஞ்சம் உங்களோட கம்பேர் பண்ணும்போது கம்மியா தான் இருக்கிறோம், நீங்க எவ்வளவு வழிபடக்கூடிய நபர், நீங்க கூட வழிபாட காட்டி சொர்க்கத்தை கேட்க முடியாதா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆமா, நான் கூட வழிபாட காட்டி நான் எவ்வளவு சொல்றேன் தெரியுமா? அல்லாஹ்
சொர்க்கத்தை ஒழுங்கா தந்து அப்படின்னு கேட்க முடியாது. கேட்டவன் தர மாட்டான். கேட்கறதுக்கு ரைட்ஸும் கிடையாது. ஏதாவது ரைட்ஸ் இருக்கணும்ல. நாம எவ்வளவு வழிபட்டாலும் இறைவன் கொடுத்த அருள் கொடைக்கு கூட முழுமையாக நன்றி செலுத்தியவராக மாட்டோம். அல்லாஹ்வுடைய அருளை நீங்கள் என்ன நினைத்தால் அதை உங்களால் எண்ண முடியாது. எண்ண முடியாத அளவிற்கு அருளை வழங்கி இருக்கிறான். நம்ம எண்ண முடியாத அளவுக்கு வழிபாட்டை எந்த அடியாராலும் செய்துவிட முடியாது. அதனால் இருக்கிற கால பொழுதுகள் அந்த மரணத்திற்கு பயந்து, மறுமையினுடைய விசாரணைக்கு பயந்து வழிபாடுகளில் கொஞ்சம் ஆர்வத்தை மேற்கொள்வோம் என்பதை இந்த நேரத்தினுடைய தகவலாக சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் உலகத்தினுடைய ஒவ்வொரு அமைப்புகளும் அது அனைத்துமே தெளிவாக திட்டமிடப்பட்ட காரியங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் செய்கிற நன்மைகள் அது உங்களுக்குரியது அல்ல, இறைவனுடைய நாட்டம். உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அது உங்களால் நடந்தது அல்ல, அது இறைவனுடைய நாட்டம். உலகத்தினுடைய ஒரு மரத்தின் இலை உதிர்ந்து விழுவது கூட இறை நாட்டத்தின் அடிப்படையில் தான் விழுகிறது என்று குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ்வை பொறுத்தவரை இவ்வளவு பெரிய திட்டமிடப்பட்ட இந்த அமைப்புக்குள் நீங்க மரணத்தை தாண்டி வாழ்ந்து விட முடியாது, அல்லது அந்த வாழ்க்கையை முடித்து மரணம் வருவதற்கு முன்னால் உங்களால் மௌத்தாக முடியாது. திட்டமிட்டபடி இந்த உலகம் நகர்ந்து கொண்டே இருக்கிறது, எந்த மாற்றமும் கிடையாது. ரசூலுல்லாஹ் ஒரு முறை பேரிச்ச மரங்களை சில நபர்களுக்கு அன்பளிப்பு கொடுத்துட்டு இருக்கிறாங்க, தர்மங்களாக கொடுக்கிறாங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஏறத்தால கடைசியா ஒரு நபித்தோழர் வரார். ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு போறாங்க. அங்க பாக்குறாங்க, ஒரு சின்ன கொலை ஒண்ணு இருக்கு, பேரிச்சம் கொலை. அந்த வேரோட அந்த காம்போட இருக்கு. ரசூலுல்லாஹ் எடுத்து அந்த நபித்தோழர் கையில கொடுத்துட்டு சொல்றாங்க, நீங்க வரலன்னு அந்த பேரிச்சம் உங்க வீட்டுக்கு வரும்னாங்க. அப்படி ஒரு நபித்தோழர் ஏழையா இருக்கிறார் ரசூலுல்லாஹ் தெரியாது அப்போ வரைக்கும். அது என்ன அர்த்தத்துல சொல்றாங்கன்னா, இது உங்களுக்கு நல்லா நாடிட்டான், நீங்க வரலன்னா இது உங்க வீட்டுக்கு வரும். மொத்தத்துல என்ன ஆயிரும், இது உங்களுக்கு எழுதி இருந்தால் அது கிடைக்கத்தான் செய்யும் என்று மார்க்கம் சொல்கிறது. நேற்றைய தினத்தில் ஒரு விமான விபத்தை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நம்ம அதை பத்தி பேச வேண்டிய ரொம்ப முக்கியமான தகவல்கள் என்று எதுவுமே இல்லை என்றாலும் ஒரு பாடத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால், இதே ஹஜ் நேரம், ஹஜ் பயணத்திற்காக வேண்டி ஒரு நபர் விமானத்திற்கு ஏற சென்றார். அவர் தாமதமாக வந்த காரணத்தினால விமானம் புறப்பட்டுச்சு, மறுபடியும் வந்துச்சு, மறுபடியும் புறப்பட்டது. மீண்டும் இவரை ஏற்றித்தான் செல்ல வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையை, ஒரு பிரச்சனை நம்ம சமூக வலைதளத்துல சில நாட்களுக்கு முன்னால் பார்த்தோம். நீங்க ஏறணும்னு இருந்துச்சுன்னா எல்லாம் ஏத்தி விட்டுருவோம். நீங்க ஏறக்கூடாதுன்னு இருந்துச்சுன்னு வைங்களேன், உங்களை ஏத்தி விட போறது இல்லை. நேற்று நடந்த அதே விமான விபத்தில் அன்றைக்கு அந்த விமானத்திற்கான டிக்கெட்டை எடுத்துட்டு ஒரு பெண் டிராபிக்ல மாட்டி விமானத்துல ஏறல. போன அத்தனை பேர் மவுத்து, இந்த பெண் பாதுகாக்கப்பட்டாங்க. அல்லாஹ்வுடைய நாட்டம் தான் எல்லாத்துக்கான தீர்மானம். எல்லாத்தையும் திட்டமிட்டபடி அல்லாஹ் அமைத்துக் கொண்டிருக்கிறான். நீங்களாக நினைச்சு சாக முடியாது, மரணம் வரும்போது நீங்களாக நினைத்து வாழ முடியாது. அல்லாஹ் ஒரு அமைப்பை போட்டு கொடுத்து போய்கிட்டே இருக்கிறான். போகிற வேலைகளில் அமல் செய்வது மட்டும்தான் நம்ம வேலை, அது மட்டும் நம்ம கையில் இருக்கு. நீங்க விரும்பி தொழுவும் செய்யலாம், தொழுகை விட்டுட்டு சினிமா தேட்டரும் போகலாம். நீங்க விரும்பி நோம்பு வைக்கலாம், நோம்பு விட்டுட்டு சாராயமும் குடிக்கலாம். அதுக்கான திட்டமிடல் அல்லாஹ் நம்ம கையில கொடுத்திருக்கிறான். ஆனால் இதை தாண்டி ஆயுள் காலத்தை உங்களால் வாழ முடியாது, ஆயுள் காலத்திற்கு முன்னால் உங்களால் சாக முடியாது என்கிற இந்த ஏற்பாட்டை உணர்ந்து கொண்டு நமக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த நேரத்திற்குள் நம்மால் முடிந்த அளவிற்கு சில நற்காரியங்களை செய்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், லிக்குல்லி உம்மத்தின் அஜல், ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு கெடு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ஃபஇதா ஜாஅ அஜலுஹா லா யஸ்தகிருன ஸஅத்தன் வலா யஸ்தக்திமூன், உங்களுக்குரிய நேரம் வந்துவிட்டால் ஒரு நொடி முந்தாது, ஒரு நொடி பிந்தாது. கணக்கச்சிதமாக நடக்க வேண்டிய காரியங்கள் அனைத்துமே நடந்துவிடும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதை உணர்ந்து வழிபாடுகளில் இருக்கிற காலங்களிலாவது நேர்மையோடு அந்த வழிபாடுகளில் ஆர்வத்தோடு செயல்படக்கூடிய மக்களாக இருப்போம். ஜும்மாவுடைய நேரம் இதற்கால ஒரு நூற்றுக்கணக்கான மக்கள் வந்திருக்கிறாங்க. பாங்க சொல்லும்போது அந்த மக்கள் இல்லை, இதுல பாதி கூட இல்லைங்கிறதா வருத்தம். அப்ப இந்த ஜும்மாவுடைய தினம் பாங்குக்கு முன்னாடி கூட வரணுங்கிற அந்த சிந்தனை கூட நமக்கு இல்லை அப்படின்னா, சரி வந்தவங்க கரெக்டா இருந்தாங்களான்னு கேட்டு மையத்தோடு மாதிரிதான் இருந்தாங்க. எதையாவது மார்க்க கருத்துக்கா கேட்போம், நம்மளை சீர்படுத்துவோம், மாற்றிக்கொள்ளுமான சிந்தனை இல்லை.
அதிகமான மக்களுடைய நிலைமை வந்து கடமை என்ற நிலைக்குத்தான் வருகிறார்கள் தவிர இதன் மூலமாக இறைவன் நமக்கு கொடுத்த அருளுக்கு குறைந்தபட்ச நன்றியையாவது செலுத்திவிட்டு மரணிக்க வேண்டும் என்ற எண்ணம் பெரும்பான்மையான மக்களிடத்தில் இருப்பதாக நம்மால் அவதானிக்க முடியவில்லை. அதை வளர்த்துக் கொள்வோம், நாம் மாறுவோம். இதை விட்டுவிட்டு நீங்கள் குர்பானியில் காட்டுகிற ஆர்வம், இதை விட்டுவிட்டு வேறு வேறு காரியங்களில் காட்டுகிற எந்த ஒரு ஆர்வமும் அது மறுமையில் நம்மை வெற்றி அடைவதற்குண்டான சூழ்நிலையை உருவாக்க, நன்மை அடைய வைக்கும். வெற்றி அடைய வைக்குமா? கிடையாது. நபி அவர்கள் சொன்னார்கள், அதாவது நாளை மறுமை நாளில் அடியார்களிடத்தில் முதலில் கேட்கப்படுகிற விசாரணை வழிபாடு என்கிற தொழுகை பற்றி தான். அடுத்தடுத்த காரியம் அடுத்தடுத்து இருக்கிறது. எனவே இந்த வழிபாடுகளில் அதீத கவனத்தோடு செயல்படக்கூடிய நன்மக்களாக நாம் இருப்போம். இன்ஷால்லா இந்த வாரத்தினுடைய ஜும்மாவின் வசூல் நெல்லை மாவட்ட தலைமையம், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய நெல்லை மாவட்ட தலைமையத்திற்கான தாவா மற்றும் சமுதாய பணிகளுக்காக வேண்டி நன்மைக்காக வாரி வழங்கப்பட இருக்கிறது. அதற்காக உங்களுடைய பொருளாதாரத்தை இந்த வகையில் செலவழிக்கும்படி உங்களை கேட்டுக்கொண்டு எனது உரை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.